இப்போ இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள், எக்ஸாம்பிள் 1.11. இந்த எக்ஸாம்பிளெல்லாம் புரிஞ்சுட்டாங்கன்னா தான் எக்ஸசைஸ் ஒர்க் பண்ண முடியும், இல்லைன்னா முடியாது. சரிங்களா? இப்போ கவனிங்க. இப்போது இதில் எஸ்ஸுங்கிற ஒரு செட்டு கொடுத்துருக்காங்க, 1, 2, 3. அடுத்தது ரோ அப்படிங்கிற அந்த ரிலேஷன் கொடுத்துருக்காங்க, 1, 1, 1, 2, 2, 2, 1, 3, 3, 1. சரிங்களா? இப்போது இந்த ஃபஸ்ட்டு கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, ரோ ரெஃப்ளெக்சிவ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரோ வந்து ரெஃப்ளெக்சிவ் ரிலேஷனா அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? இஃப் நாட், அப்படி இல்லைன்னா ஸ்டேட் த ரீசன் அண்ட் ரைட் த மினிமம் செட் ஆஃப் ஆர்டர் பேர்ஸ் டு பி இன்க்ளூடட் டு ரோ ஸோ ஆஸ் டு மேக் இட் ரெஃப்ளெக்சிவ். சரிங்களா? அப்போது ரோ வந்து ரெஃப்ளெக்சிவான்னு சொல்லணும். அப்படி இல்லை அப்படின்னா அதுக்கோட ரீசன் என்ன, அப்போ அதுக்கு எந்த எலிமெண்ட்டை அது கூட ஆட் பண்ணால் அது ரெஃப்ளெக்சிவாக மாறும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? இப்போது இந்த ரோவை வந்து கொஞ்சம் இது பண்ணி பாருங்கள். இப்போ ஃபஸ்ட்டு வந்து ரெஃப்ளெக்சிவாக வரணும் அப்படின்னா இதில் பாருங்கள், எஸ்ஸில் 1, 2, 3 எலிமெண்ட்ஸ் இருக்குது. 3 எலிமெண்ட்ஸில் 1, 1 இருக்குது, 2, 2 இருக்குது. அப்போ 3, 3ங்கிற ஒரு எலிமெண்ட் வந்து இங்கே இல்லை. சரிங்களா? அப்போது 3, 3ங்கிற அந்த எலிமெண்ட் டஸ் நாட் பிலாங்ஸ் டு ரோ. சரிங்களா? இதுதான் ரீசன். ஸோ அப்போ அதனால் அது வந்து நாட் ரெஃப்ளெக்சிவ். சரிங்களா? அப்போ 3, 3ங்கிற எலிமெண்ட் இல்லை, அதனால் அது வந்து நாட் ரெஃப்ளெக்சிவ். ஸோ இஃப் வி ஆட் 3, 3 to row, then it becomes ரெஃப்ளெக்சிவ். புரியுதுங்களா? இந்த மாதிரி வந்து எழுதி முடிச்சிடணும். அப்போ 3, 3 ஆட் பண்ணால் அது வந்து ரெஃப்ளெக்சிவாக மாறிடுது. சரிங்களா? இப்போ இதே எக்ஸாம்பிளில் செகண்ட் கொஸ்டின் பாருங்கள். இந்த ரோ வந்து சிம்மெட்ரிக்கான்னு கேட்டிருக்காங்க. அப்போ சிம்மெட்ரிக்காக இல்லை, என்ன ரீசன் என்ன, ரைட் த மினிமம் நம்பர் ஆஃப் ஆர்டர் பேர்ஸ் டு பி இன்க்ளூடட் டு ரோ ஸோ ஆஸ் டு மேக் இட் சிம்மெட்ரிக் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? இப்போ என்னென்னு பாருங்கள். இல்லைன்னா and write the minimum number of order pairs to be deleted from row so as to make. ஒன்றும் ஆட் பண்ணால் அது சிம்மெட்ரிக் ஆகணும், இல்லை டெலீட் பண்ணால் சிம்மெட்ரிக் ஆகணும், அந்த மாதிரி கேட்குறாங்க. சரிங்க. இப்போ வந்து இங்கே பார்த்தீங்கன்னா இந்த செகண்ட் சம்மில் சிம்மெட்ரிக் வரணும் அப்படின்ட்டா 1, 2 இருக்குது. 1, 2 இருக்குது, ஆனால் 2, 1 வந்து இல்லை. சரிங்களா? அதே மாதிரி இங்கே வந்து 1, 3 இருக்குது, 3, 1 இருக்குது. ஆனால் இந்த 1, 2 வச்சு நாம் சொன்னோம் அப்படின்னா 1, 2னா அது கூட 2, 1 இருக்கணும். அதனால் இது வந்து நாட் சிம்மெட்ரிக். அப்போ சிம்மெட்ரிக் இல்லை சொல்லிடுறோம். சரிங்களா? அப்போ ஏன் அப்படின்னு கேட்டால், சின்ஸ் 1, 2 இருக்குது பிலாங்ஸ் டு ஆர் அண்ட் 2, 1 does not belongs to R. சரிங்களா? அதனால் என்ன பண்ணலான்னா, if we add 2, 1 to R, then it will becomes symmetric. இல்லைன்னா என்ன பண்ணிடலான்னா, if we delete, அப்போ 1, 2 இருக்கிறனால தான் 2, 1 இருக்கா இல்லையான்னு தேடுறோம். இந்த 1, 2வை வந்து டெலீட் பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். இஃப் வி டெலீட் 1, 2வை டெலீட் பண்ணிட்டோம்னா 2, 1 நம்ம தேட மாட்டோம். அப்போ 1, 3, 3, 1 இதை வச்சு சிம்மெட்ரிக் அப்படின்னு நம்ம சொல்லிடுவோம். சரிங்களா? ஒன்று 2, 1 ஆட் பண்ணணும், இல்லைன்னா 1, 2வை டெலீட் பண்ணணும். டெலீட் பண்ணோம்னா இது வந்து சிம்மெட்ரிக்காக வந்து மாறிடுது. புரியுதுங்களா? இப்போ வந்து தேர்டு கொஷினுக்கு வரோம். தேர்டு கொஷினில் இஸ் ரோ ட்ரான்சிட்டிவ், ரோ வந்து ட்ரான்சிட்டிவா அப்படின்னு கேட்குறாங்க. அப்படி இல்லைன்னா எந்த எலிமெண்ட்டை சேர்த்துனா இல்லை டெலீட் பண்ணால் அது வந்து ட்ரான்சிட்டிவாக மாறும் அப்படின்னு சொல்லணும். சரிங்களா? இப்போது இது ட்ரான்சிட்டிவாக இல்லையா செக் பண்ணுங்கள். ட்ரான்சிட்டிவ்னா என்ன வரணும், 1, 2 இருக்கணும், அடுத்தது 2, 3 இருக்கணும், அப்புறம் 1, 3 இருக்கணும். இப்போ ட்ரான்சிட்டிவ்னா என்ன, 1, 2, 3 இந்த 3 எலிமெண்ட்டு தான் இருக்குது. அப்போது 1, 2 இருக்கணும், 2, 3 இருக்கணும், அப்போது 1, 3 இருக்கணும். அப்போ எதுவுமே இல்லை, அதனால் இது என்ன சொல்லிடலாம்னா நாட் ட்ரான்சிட்டிவ்.
அப்போ நாட் ட்ரான்சிட்டிவ். ஸோ அப்போ அது ட்ரான்சிட்டிவாக மாறணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? அப்போ ரீசன் எழுதணும். நாட் ட்ரான்சிட்டிவ் சின்ஸ் இங்கே வந்து 2,3 அண்ட் 1,3 டஸ் நாட் சரி இந்த வந்து 1,3 இருக்குது 1,3 இருக்குது. அதனால் இதை வந்து விட்டுடலாம். 2,3 மட்டும் வேணும் நம்மளுக்கு. சரிங்களா? அப்போ இது வந்து டஸ் நாட் பிலாங்ஸ் டு ரோ. அதனால் இது வந்து நாட் ட்ரான்சிட்டிவ். ஸோ தேர்ஃபோர் இஃப் வி ஆட் 2,3 to row, then it will becomes transitive. புரியுதுங்களா? அப்போது 2,3 ஆட் பண்ணால் அது ட்ரான்சிட்டிவ் ஆயிடுது. ஸோ அப்படி இல்லைன்னா இன்னொன்று பண்ணலாம். ஒன்று 2,3 ஆட் பண்ணணும், இல்லைன்னா இந்த 1,2 இருக்குது. இந்த 1,3 இருந்ததுனால தான் நம்ம 2,3 தேடணும். சரிங்களா? அப்போ வந்து என்ன பண்ணலான்னா இந்த 1,3 வந்து நம்ம கட் பண்ணி விட்டோன்னு வச்சுங்களேன். therefore if we remove 1,3 then it will becomes transitive அப்படின்னு கூட சொல்லலாம். சரிங்களா? அப்படி இல்லைன்னா இன்னொரு விதமாக கூட நம்ம இதையே சொல்லலாம். இப்போ வந்து இந்த ரோ கூட 3,3யும் 2,3,2வும் நம்ம ஆட் பண்ணாலும் நம்மளுக்கு வந்து ட்ரான்சிட்டிவ் வரும். எப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா 1,3 இருக்குது, 3,1 இருக்குது. ஆனால் வந்து 3,3 வந்து இதில் இல்லை. அதனால் என்ன பண்ணலான்னா அந்த 3,3 இது கூட நம்ம ஜாயின் பண்ணிட்டோம்னா அது வந்து ட்ரான்சிட்டிவாக வந்து மாறிடுது. அது கூட நம்ம அப்பவும் ட்ரான்சிட்டிவ் வராது. அப்போ வந்து 3,2 நம்ம வந்து இது கூட ஜாயின் பண்ணணும். சரிங்களா? அடுத்தது இந்த சம்மில் லாஸ்ட்டாக வந்து ரோ வந்து ஈக்குவலன்ஸ் ரிலேஷனா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்படி இல்லைன்னா ரைட் த மினிமம் ஆர்டர் பேர்ஸ் டு பி இன்க்ளூடட் டு ரோ ஸோ ஆஸ் டு மேக் இட் ஈக்குவலன்ஸ் அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா? அப்போ இது ஈக்குவலன்ஸ் ரிலேஷனாக மாறணும் அப்படின்னா இதுக்கு எந்தெந்த எலிமெண்ட்ஸ் ஆட் பண்ணணும் அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா? இப்போது இது வந்து ரெஃப்ளெக்சிவாக வரணும். அப்போ ஈக்குவலன்ஸ்னால் 3 ரிலேஷனுமே வரணும். ரெஃப்ளெக்சிவ் வரணும் அப்படின்னா இது 1,1 இருக்குது, 2,2 இருக்குது. அப்போ வந்து 3,3 வந்து இல்லை. சரிங்களா? அப்போ இது வந்து என்ன சொல்லலாம்னா நாட் ட்ரான்சிட்டிவ், நாட் ஈக்குவலண்ட். ஈக்குவலன்ஸ் ரிலேஷன். அப்போ ஈக்குவலன்ஸ் ரிலேஷன் இல்லை. எதனாலனா ரெஃப்ளெக்சிவ் வேணும் அப்படின்னா நம்ம 3,3 இது கூட ஆட் பண்ணணும். சரிங்களா? அடுத்தது சிம்மெட்ரிக் வரணும்னா நம்ம என்ன பண்ணியிருந்தோம்? சிம்மெட்ரிக் வரணும்னா இங்கே வந்து 1,2 இருக்குது. அப்போது 2,1 அது நம்ம ஜாயின் பண்ணியிருக்கணும். சரிங்களா? 1,2 2,1 ஜாயின் பண்ணியிருக்கணும். இல்லைன்னா இதை வந்து ரிமூவ் பண்ணியிருக்கணும். அப்போ 1,2 வந்து ஒன்று ரிமூவ் பண்ணணும், இல்லைன்னா இதை வந்து ரிமூவ் பண்ணணும், இல்லைன்னா 2,1 வந்து ஆடிங் பண்ணணும். சரிங்களா? இது கூட சேர்த்துக்கிட்டோம்னா அது சிம்மெட்ரிக் ஆயிரும். அப்போது அடுத்ததாக வந்து ட்ரான்சிட்டிவ் வரணும் அப்படின்னா 1,2 இருக்குது, 2,3 இது கூட வந்து நம்ம ஆட் பண்ணணும். அப்போ 2,3 ஆட் பண்ணால் 1,3 வந்து இங்கே ஆல்ரெடி இருக்குது. 1,2 2,3 1,3. அப்போ இது ட்ரான்சிட்டிவாக வந்து மாறிடும். புரியுதுங்களா? அப்போ தேர்ஃபோர் இந்த ரிலேஷன் ரோ வந்து எந்த மாதிரி இருந்தால் இது ஈக்குவலன்ஸ் ரிலேஷனாக மாறும் அப்படிங்கிறத பாருங்கள். இப்போ ரோ வந்து இந்த மாதிரி இருக்கணும். அப்போ ஆல்ரெடி வந்து மேலே கொடுத்துருக்கிறத அப்படியே இங்கே எடுத்து ஃபஸ்ட்டு ரோவில் அப்படியே எழுதியிருக்கிறேன். அப்போ அது கூட நம்ம எதை சேர்த்தணும்னு பாருங்கள். 3,3 2,1 ஆல்ரெடி இங்கே இருக்குது, 2,3 இங்கே ஆட் பண்ணுறோம். அப்போ 2,3 ஆட் பண்ணால் கண்டிப்பாக வந்து 3,2 வரணும். ஏன்னா அப்போ தான் சிம்மெட்ரிக் வந்து ஒர்க் ஆகும். சரிங்களா? ட்ரான்சிட்டிவ்காக இந்த 2,3 சேர்த்தணும். இப்போ 3,2ங்கிறத சேர்த்துனா தான் இது வந்து சிம்மெட்ரிக் ஒர்க் ஆகும். சரிங்களா? இப்படி இருந்தால் இது வந்து ஈக்குவலன்ஸ் ரிலேஷனாக மாறும். சரிங்களா? அவ்வளோதான் இந்த சம்ம.